ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 21 200 பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அத பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால. ஸோ, பிரேக் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகி அப் சைட் போயிடுச்சு. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கில வந்து பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கல. பட் ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி வந்து செம்ம சப்போர்ட்டு. ஸோ, எஃப்எம்சிஜி வந்து நேத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் விழுந்திருந்தது. இப்போ ஒரு 900 பாயிண்ட் வரைக்குமே ரெக்கவரி. எஃப்எம்சிஜில. ஸோ ஐடியுமே இன்னைக்கு வந்து 1.5% வரைக்குமே ஏறியிருக்கு. பேங்கிங்கில இன்னைக்கு வந்து ரிலையன்ஸுமே 1% ஏறியிருக்கு மெயினா. ஸோ பேங்கிங்கில வந்து ஹெச்டிஎஃப்சி மட்டும் தான் இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2% ஏறுனது. மத்தபடி ஐசிஐசிஐ பேங்க் வந்து 3% டவுனு. ஆக்சிஸ் பேங்க் 2.25% டவுனு. ஸோ இவங்கலாம் டவுன் ஆயிருந்தனால பேங்க் நிஃப்டியால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் வந்து ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி, ரிலையன்ஸோட சப்போர்ட்னால ஆட்டோமேட்டிக்கா வந்து நிஃப்டி வந்து மேல போயிருச்சு. இப்ப நம்ம ரெசிஸ்டன்ட்ன்னு சொல்லி இந்த 21,400 400க்கு மேல போய் தான் வச்சிருக்கே தவிர இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ இப்ப டவுசன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்த அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ கேப் அப் ஆறது வந்து 21,480ன்ற லெவலுக்கு மேல கிடைச்சுதா? இல்ல இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, இத வந்து ரீட்ரேஸ்மென்ட்டா கூட எடுத்துக்கலாம். கீழ டவுன் சைடுக்கு. பட் அதுக்கு வந்து அது எங்க ஓப்பன் ஆகணும் அப்டின்னா, 21,500 உள்ளயே ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆச்சுனா தான் அது ரீட்ரேஸ்மென்ட் அப்டின்னு சொல்லி பார்க்க முடியும். இல்ல அதுக்கு மேல போது அப்டின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா 21,590 ஆக்ட் ஆகும். அதுக்கு மேல 21,675 ஆக்ட் ஆகும். அதுக்கு மேல 21,800 வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் இப்போதைக்கு உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சப்போர்ட் லெவல் 21,400 தான். அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, கண்டிப்பா மறுபடியும் கீழ வரும் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு ரெக்கவரி ராலி தான். ஸோ அந்த 44,700 சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழ ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் அப்படியே மேலேயே தான் இருந்தது. பிகாஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 2% ஏறி இருந்தனால, மத்த பேங்க்ஸ்லாம் வந்து பெருசா மூவ் ஆகல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்லாவே மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ அதனால அது வந்து ஹெவி வெயிட். ஸோ அதனால இவங்களும் வந்து ராலி குடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு சின்னதா ஒரு ஏற்றத்துடன் காணப்படுகிறது. அந்த 2618 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலா சொல்லியிருந்தேன். ஸோ அதுகிட்டயே தான் இன்னும் சுத்திட்டு இருக்கு. இன்னும் வந்து பெரிய லெவல்ல எந்த மூவ்மெண்ட்டும் குடுக்கல. ஸோ அப்சைடு வந்து 2747 750 பிரேக் பண்ணுச்சுனா தான் அடுத்த அப்சைட் மூவ். அதுவரைக்கும் வந்து அப்சைட் மூவும் கிடையாது. கீழ 2618 பிரேக் பண்ணுச்சுனா தான் அடுத்து டவுன் வந்து கிடைக்கும் ரிலையன்ஸ்ல. ஐடி. ஸோ ஐடி வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணல. அந்த ட்ரெண்ட் லைன்லயே தான் இருக்காரு. ஸோ அவருக்கு ரெசிஸ்டன்ட் வந்து 37,300 வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 37,900ல இருக்காப்ல. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. கேப் அப் ஆயி அதுக்கு மேல ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துரலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மூவ். அந்த கரெக்ட்டா 1378ல வந்து பையர் டிப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிப்ல தான் கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ட்டான 1455ல தான் க்ளோசிங்ன்றதும் வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆனது. ஆ ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ராலின்னு தான் சொல்லணும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 72 பாயிண்ட் அதாவது ரூ. 72 வரைக்குமே ஏறி இருக்கு. ஒரு நல்ல மூவ் தான் ஹெச்டிஎஃப்சில. ஸோ இப்போ 1462ன்றது ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, திரும்ப அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம் ஒரு 4, 5 நாள் வந்து கன்டினியூவா ஃபால் ஆனதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் சொன்ன வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறேன் உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய. இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.